2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள அனைத்து வீட்டுத் திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்படும் தமக்கென ஒரு இடம், அழகான வாழ்க்கை தேசிய வீட்டுத் திட்டம் உள்ளிட்ட இணைய வீட்டுத் திட்டங்கள் மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு நிறுவனத்தின் கீழ் தொடர்புடைய திட்டங்களின் செயற்பாடுகளை மேற்பார்வையிடுவதன் அவசியத்தையும் இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தினார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 10,200 மில்லியன் ரூபாய் செலவில் செயற்படுத்தப்படும் வீட்டுத் திட்டம் மற்றும் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் செலவில் செயற்படுத்தப்படும் வீட்டுத் திட்டங்களின் திட்டமிடல், செயற்பாடு மற்றும் நிறைவு செய்யவுள்ள காலக்கெடு தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது அவதானம் செலுத்தினார். மேலும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டுத் திட்டங்களை விரைவாக முடிப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது.